ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, நம்ம வீட்டில் பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரியில் பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்படி பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம், அது எப்படி நம்ம ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் பேஸ் பிரிப்பாங்கன்னு பார்த்தோம். அது ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், அதுக்கப்புறம் கிலோவாட் ரேட்டிங் பிரகாரம் பிரிப்பாங்கன்னு பார்த்தோம். அதாவது ரொம்ப ஹை கிலோவாட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து MDBல கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ MDBலேருந்து PCC, PDB, RPDBன்னு சொல்லி அதனோட கிலோவாட் ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக எப்படி பிரிப்பாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸு, யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, எமர்ஜென்சி ஃபீடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3ஆக பிரிப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இதிலிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஸோ இப்போ 1 by 1 இருக்குல்லங்க. ஸோ இப்போது MDB அப்படின்னா MDBக்குள்ளே என்ன இருக்குது, PCCனா PCCக்குள்ளே என்னென்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பிளான்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பேனல்ஸ் வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா MDB பற்றி பார்த்துலாம். மெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பேனல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 415 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி ஒரு மெயின் பிரேக்கரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெயின் இன்கமிங் பிரேக்கர் ஒன்று இருக்கும். ஸோ அதிலிருந்து அவுட் கோயிங் ஃபீடர் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பிளான்ட்டில் எவ்வளோ ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட் கோயிங் ஃபீடர் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ MDBயில் நம்ம என்னென்னலாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, அடுத்தது வந்து எமர்ஜென்சி லைட்டிங்கு, ஸோ எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், இது எல்லாத்தையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை கிலோவாட் ரேட்டிங் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இங்கேருந்தே சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ MDB முடிஞ்சிருச்சு. ஸோ இதே வந்து நீங்கள் பிளான்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த பேனல் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து ஒரு சப்ஸ்டேஷனில் பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இது வந்து இன்கமிங் பிரேக்கராக இருக்கும். அந்த இன்கமிங் பிரேக்கர்லேருந்து இதெல்லாம் வந்து அவுட் கோயிங் ஃபீடராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்கமிங் பிரேக்கருக்கு எப்படி சப்ளை வரும், ஸோ இதிலேருந்து இந்த அவுட் கோயிங் ஃபீடர்ஸ்க்குலாம் எப்படி சப்ளை பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற வீடியோ வந்து முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட டீட்டெயில் வந்து நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ட்டில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ MDB பேனல்ஸ் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 415 வோல்டேஜை MDBயில் கொடுத்து MDBலேருந்து தான் பிரிஞ்சு போகும் அப்படின்றதுனால எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அத்தனை MDB பேனல்ஸ் வந்து பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ MDB முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா PCC, பவர் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம MDBலேருந்து அதனோட கண்டினியூட்டி. ஸோ இப்போ MDBயோட ஒரு அவுட் கோயிங் ஃபீடர்லேருந்து எடுத்து இன்னொரு இன்கமிங் பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட PCCக்கு வந்து இன்கமிங் சப்ளை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ அதிலிருந்து பிரான்ச் பிரித்து நமக்கு எவ்வளோ அவுட் கோயிங் ஃபீடர் தேவையோ அது மாதிரி பிரேக்கரை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ PCCயில் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ மீடியம் லோடு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் வந்து மீடியம் கிலோவாட் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஸ்பேர் ஃபீடரு. ஸோ ஏதாவது நீங்கள் வேணும்னா அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ PCC முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் பிளான்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேனல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இன்கமர் பிரேக்கர் அப்படின்றது வந்து ஏர் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம அந்த பேனல் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கரோட அவுட் கோயிங்லேருந்து ஒரு பஸ் பேர் போட்டு எல்லா பிரேக்கர்ஸ்க்கும் வந்து இன்கமிங் சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு பிரேக்கர்ஸ்க்கும் வந்து இன்கமிங் சப்ளை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கொண்டு போய் உங்களோட லோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த பேனல் இருக்குதுன்னா இந்த பேனலில் சரௌண்டிங் இருக்கக்கூடிய, இதை சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இங்கேருந்து சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து அவுட் கோயிங். ஸோ அதிலிருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகே, இப்போ PCC முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த சீக்வன்ஸ் PCCயிலிருந்து PDBக்கு எப்படி சப்ளை கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதனோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த PCCயோட ஒரு அவுட் கோயிங் இருக்கலாங்க. ஸோ அதனோட அவுட் கோயிங்லேருந்து சப்ளை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு பிரேக்கருக்கு இன்கமிங்காக கொடுத்து ஸோ அதிலேருந்து பிரான்ச் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து பிரான்ச் பிரித்து நமக்கு எவ்வளோ அவுட் கோயிங் ஃபீடர் தேவையோ ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த PDBயில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அது மீடியம் லோடை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கிலோவாட் எக்யூப்மெண்ட்ஸை இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்டிங் சாக்கெட்ஸு. ஸோ இப்போ நம்ம பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதர் தேன் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டை விட வேறு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சப்ளை கொடுக்கணும், அதாவது டெம்பரரியாக சப்ளை கொடுக்கணும். இப்போ இந்த கிரைண்டிங் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக பிளான்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு வெல்டிங் சாக்கெட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான சப்ளை இதிலிருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 phase AC சிஸ்டம். இந்த டக்டபிள் AC சிஸ்டம்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது PDBலேருந்து தான் நம்ம சப்ளை கொடுத்துருப்போம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 phase வென்டிலேஷன் சிஸ்டம், ஸோ எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லாம் இருக்குல்லங்க, ஸோ அதெல்லாம் பிளான்ட்டோட எக்ஸாஸ்ட் ஃபேன் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்தது இந்த பிடிபி முடிஞ்சிச்சு. இந்த பிடிபி நீங்கள் பிளான்ட்டில் போய் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஸோ பேனல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனோட இன்கமிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரேக்கர்ஸ் இருக்கும், MCCB இருக்கும். ஸோ அந்த MCCBலேருந்து உங்களுக்கு அவுட் கோயிங் எடுத்து கொண்டு போய் எல்லாத்துக்கும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம PCC பார்த்துள்ளோங்க. ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து சின்ன பிரேக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ PCCயும் PDBக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதனோட பிரேக்கர் ரேட்டிங்ஸ் மாறும். ஏன்னா இதில் வந்து நம்ம கம்மி லோடு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான பிரேக்கர் ரேட்டிங்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, இதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட RPDBக்கு இன்கமிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வெல்டிங் சாக்கெட்ஸ் இதெல்லாம் இதிலேருந்து கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ PDB பார்த்துட்டோம். அடுத்து RPDB. ஸோ RPDBக்கு நம்ம PDBயோட அவுட் கோயிங்லேருந்து சப்ளை எடுத்து கொண்டு போய் RPDB இன்கமிங்காக போகும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குங்க, அதே மாதிரி. ஸோ இங்கே வந்து 4 pole MCB இருக்கும். 4 pole MCBலேருந்து இங்கே 2 pole MCB, 2 pole MCBலேருந்து இந்த சிங்கிள் pole MCBலேருந்து பிரித்து ஸோ ஒரு இதுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்யூட் வந்து ஒரு ரூமுக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேன் சர்க்யூட்டு, லைட் சர்க்யூட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சர்க்யூட்டை அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்குன்னா அந்த ஆஃபீஸில் PC சர்க்யூட்லாம் ஒரு ஃபேஸ்க்கும், ஸோ ஒரு செட்டுக்கும் ஒரு MCBக்கும், ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நியூட்ரல் லிங்க், எர்த் லிங்க்லாம் தனித்தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்கன்றது சும்மா ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேனு, லைட்டு, நம்ம பிரிண்டரு, ஸோ அந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 pole MCB போட்டு ஸோ இன்னும் ஃபர்தராக ஃபீல்டுக்கு ஏதாவது சப்ளை வேணும் அப்படின்னா இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம RPDB வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ நம்ம ரெகுலர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தனியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பிளான்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது ஃபயரே ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு லைட்டிங் சப்ளை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சேம் ஆக்சுவலாக நிறைய பிளான்ட்டில் வந்து லைட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னே தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனோட சப்ளை தனியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து சேம் அதே மாதிரி ஒரு இன்கமர் பிரேக்கர் போட்டு ஸோ அவுட் கோயிங் நம்ம MDBயில் பார்த்தவங்க சேம் செட்டப்பு, இதில் நேம் மட்டும் மாறி இருக்கும். MLDBன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அவுட் கோயிங் ஃபீடர் அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு SLDBன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து PCC செட்டப் இருக்குல்லங்க, ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு LDBயில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து தனி நெட்வொர்க்காக இருக்கும். ஸோ ஒரு காமனாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஆரம்பித்து பிளான்ட் ஃபுல்லாக இது ஒரு தனி நெட்வொர்க் ஆகும். ரெகுலர் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் இது டிஸ்டர்பன்ஸே ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த LDB இருக்குல்லங்க, ஸோ ஒரு சிங்கிள் போல் MCBலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சர்க்யூட்டை, லைட்டிங் சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபீடர் எப்படி ஆக்சுவலாக சப்ளை போச்சு, அதாவது பிளான்ட்டுகளுடைய இன்கமிங் சப்ளை போச்சு அப்படின்னா அதனோட DG சப்ளையோ இல்லை UPS சப்ளை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்கமிங் பிரேக்கர் இருக்குல்லங்க, ஸோ அது வந்து DG சப்ளையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் EB சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக DG சப்ளை வர மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று வச்சு ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும், ATSன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் லைப்ரரியில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ DG சப்ளை மூலமாக நம்ம பிளான்ட்டில் இருக்கிறோட எல்லா லைட்டிங்கும் நம்ம சப்ளை கொடுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா சில பிளான்ட்லாம் வந்து DG வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னா சில இடத்துல UPS வச்சுப்பாங்க. ஸோ UPS எப்படின்னா நம்ம இன்பிட்வீனில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பெரிய ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பெரிய ஏரியாவில் ஸோ பேசிக்காக எங்கெங்கே லைட் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ஸோ அந்த லைட்டிங் சப்ளை மட்டும் இந்த மாதிரி UPS மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம SLDBயிலேருந்து நம்ம ELDBக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு UPS வச்சு ஸோ ரெகுலராகவே UPSலேருந்து சப்ளை போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ELDBன்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி லைட்டிங் டிபின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரெட் கலரில் இருக்கும் அந்த பேனல் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். என்ன தான் நீங்கள் பவர் கட் ஆனாலும் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ளவங்க UPSலேருந்து சப்ளை போகிற இடத்துக்கு நம்ம அது வந்து நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ லைட்டிங் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்னால் நம்ம சேம் அதே MDBலேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட் பொதுவாக என்னென்ன இருக்குன்னா கம்பெனியில் ஒரு பாய்லர்ஸ் இருக்கும், ஸோ HVAC சிஸ்டம்ஸ் இருக்கும், ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, ஸோ அதை அந்த பிளான்ட்டோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த யூட்டிலிட்டி சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே,
ஓகே. இதே வந்து பேனல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் நம்ம அந்த PCC, PDB இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மோட்டர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கனால டைரெக்டாக ஸ்டார்டர்ஸ் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம PCCயில் பார்த்தோம்லங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கே நேம் வந்து அவங்க தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. MCCன்னு இருக்கும், மோட்டர் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிப்பாங்க. ஸோ அதனால் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு பிரேக்கர்லேருந்து எடுத்து கொண்டு போய் எல்லா அவுட் கோயிங் ஃபில்டர் கொடுத்து ஸோ அதுலேருந்து எடுத்து நம்ம மோட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு பில்டிங் கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இதுலேருந்து ஒரு ஸ்டார்டர்லேருந்து கொண்டு போய் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. முன்னாடி பார்த்தலங்க ஒரு இமேஜ். ஸோ அதை நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கன்க்ளூஷன், இன்கமிங் சப்ளை வருது, HT பேனல் கொடுத்து அங்கேருந்து ஹை வோல்டேஜ் பிரிச்சிடறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்லேருந்து MDBயில் என்ன கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எமர்ஜென்சி ஃபீடர்ஸ், யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, ஹை கிலோவாட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து சப்ளை பிரிஞ்சு PCC போகும். PCCயில் வந்து மீடியம் கிலோவாட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது PDBயில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கிலோவாட்டிங் ரேட்டிங் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது பார்த்தீங்கன்னா RPDB. ஸோ RPDB சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு அடிஷ்னல் டிப்ஸு, இப்போ நீங்கள் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்னலாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, வந்து உங்களோட சப்ஸ்டேஷனை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிளான்ட்டோட சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ உங்கள் பிளான்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது அப்படின்னா உங்கள் பிளான்ட்டோட சென்டரில் உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரே உங்களோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்கேருந்து தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக சப்ளை கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேபிள் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கு அப்படின்றதெல்லாம் வந்து சென்டராக இருந்து போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் சென்டராக டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட கேபிள் காஸ்ட் கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் மட்டும் தானே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டோன்னா அதுக்கப்புறம் கேபிள் காசு அடிக்கடியாக செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது கேபிள் வந்து ஷார்ட் ஆச்சு, ஏதாவது கேபிள் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான மேன் பவர் காசு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் சென்டராக பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கேபிள் காஸ்ட்டு அதனோட சர்வீஸ் காஸ்ட்டு வந்து கம்மியாகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் கன்சர்ன். இப்போ நீங்கள் நம்ம பார்த்துக்கோங்க, ஒரு MDBயில் அவுட் கோயிங் ஃபீடர் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு 4 பிரேக்கர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பிரேக்கர் சேர்த்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலில் காசு அதிகமாக போகுது அப்படின்றதுனால ஸோ அதை விட்டுறாதீங்க. ஸ்பேர் ஃபீடர் எப்பயுமே எக்ஸஸாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பிளான்ட் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சரில் எப்போ வேணால் அவங்க ஆட் பண்ணலாம். ஸோ அதனோட கிலோவாட்ஸ் ரேட்டிங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் எப்போ டிசைன் பண்ண போதும் ஸோ எக்ஸஸ் ஃபீடர் வச்சு பிளான் பண்ணுங்கள். ஸோ அது MDBயாக இருக்கட்டும், PCCயாக இருக்கட்டும், PDBயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் போடும்போது ஸ்பேர் ஃபீடர் வச்சு போடுங்க. இல்லைனா ஃபர்தராக நீங்கள் மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்துக்கொண்டு போய் கேபிள் லே பண்ணி புதுசாக பேனல் போட்டு அது பெருசாக இழுத்து விட்ரும். ஸோ அதனால் ஸ்பேர் ஃபீடர் வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ முடிஞ்ச ஸ்பேர் கேபிள் வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ ரொம்ப லாங்காக போகிற இடத்துல ஸ்பேர் கேபிள் வச்சுக்கிறது பெட்ரு. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பவர் சிஸ்டம், அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எதை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.